வாட்டர் ஃபால்ஸ் பார்க்குறதுக்கு குற்றாலம் மாதிரி இருக்கு இல்லையா? ஆனால் இது குற்றாலம் இல்லை, அந்தமானில் இருக்கிற வாட்டர் ஃபால்ஸ் தான். நாங்கள் ஹட்பே போயிருந்தப்போ வாட்டர் ஃபால்ஸில் தான் குளிக்கணும்னு சொல்லிட்டு மெயினாக ஹட்பேக்கே பிள்ளைங்க கிளம்பியிருந்தாங்க. ஹட்பேயில் நிறையா வாட்டர் ஃபால்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இது வந்து மெயினான ஒரு வாட்டர் ஃபால். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்க ட்ரீஸ் எல்லாமே பாம் ட்ரீ பிளான்டேஷன் தான். ஏக்கர் கணக்கில் பாம் ட்ரீ பிளான்டேஷன் பண்ணியிருக்காங்க. சுனாமி வர்றதுக்கு முன்னாடிலாம் பாம் ஆயில் வந்து தயாரிச்சுட்டு இருந்தாங்க, ஆனால் இப்போ வந்து செய்கிறதில்ல. நாங்கள் வந்து வாட்டர் ஃபால்க்கு பஸ்ஸில் தான் போயிருந்தோம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல வந்து நிப்பாட்டிடுவாங்க. இங்கேருந்து 1 கிலோமீட்டர் அளவுக்கு உள்ளே நடந்து போகணும். இதுவே நம்ம ஜீப்பு கார் இந்த மாதிரி வந்தோம்னா உள்ள வரைக்கும் போயிடலாம். எங்களை மாதிரி நீங்களும் குளிக்கலாம்னு சொல்லிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக துணிலாம் எடுத்துகிட்டு போயிடாதீங்க. ஏன்னா போர்ட்லேயே அங்கே போட்டுருந்துச்சு குடி தண்ணி உள்ளே குளிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதை பார்த்தோன்னே பிள்ளைங்களாம் கொஞ்சம் அப்செட் ஆகிட்டாங்க. சரி இது இல்லைன்னா பரவாயில்ல, அடுத்தடுத்து ஏதாவது ஒரு வாட்டர் ஃபால்ஸில் குளிச்சிக்கலான்னு சொல்லிட்டு பிள்ளைங்களை தேத்தி கூட்டிகிட்டு போயாச்சு. நடந்து போகிற பாதை 2 சைட்லேயுமே ஃபுல்லாகவே காடாக தான் இருந்துச்சு. நல்லா ஜில்லுன்னு காற்று, பூச்சிகள் சத்தத்தோட நடந்து போகிறதுக்கே அவ்வளோ அமைதியாக இருந்துச்சு. ஒரு கிலோமீட்டர் உள்ளே நடந்துட்டு போயிட்டோன்னா ஜீப் போச்சுன்னா அங்கே வர தான் நிற்கும். அதுக்கப்புறம் நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் நடப்பாத. கிட்ட நடந்து போக போக ஃபால்ஸோட சத்தம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு இல்லையா? ஸோ குளிக்க முடியல, ஆனால் நின்று ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். குளிக்கணும்னு நினச்சிட்டு போனீங்கன்னா டிசப்பாயிண்ட் ஆயிடுவீங்க. நேச்சரை ரசிக்கணும்னு போனீங்கன்னா கண்டிப்பாக ரசிச்சுட்டு வந்துடலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.